Hello guys, welcome back to my channel AJMR. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம Realme X2ன்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் பத்தின ஒரு சின்ன நான் ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இன்னைக்கு வந்துட்டு இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை Realme வந்துட்டு ஆபீஷியலா இந்தியால லான்ச் பண்ணிருந்தாங்க. சோ அது கூடவே பாத்தீங்கன்னா Realme Buds Airன்ற இந்த ஒரு ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோனை வந்துட்டு இவங்க லான்ச் பண்ணிருந்தாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம Realme X2ன்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் பத்தி ஒரு நான் ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ நான் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா Realme Buds Air பற்றியும் வந்துட்டு கொஞ்சம் நம்ம பேசலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ Realme X2 ஸோ ஒரு மிட் ரேஞ்ச் ப்ரீமியம் செக்மெண்ட்டில் தான் இந்த ஒரு Realme X2ன்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனை இவங்க எடுத்துகிட்டு வராங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதோடைய ப்ரைஸிங் என்னன்னு நான் ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ இது வந்துட்டு 3 வேரியன்ட்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒன்று வந்துட்டு 4+64GB ஸ்டோரேஜ் கொண்ட ஒரு வேரியன்ட். ஸோ இதோடைய ப்ரைஸிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 16,999 rupees வந்துட்டு இவங்க ப்ரைஸ் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் 6+128GB ஸ்டோரேஜ் கொண்ட இந்த வேரியண்ட்டை வந்துட்டு இவங்க 18,999 rupees ப்ரைஸ் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் 8+128 வந்துட்டு 19,999 rupees வந்துட்டு ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம பேஸ் வேரியண்ட்டை இப்போதைக்கு நம்ம எடுத்துப்போம். ஸோ இந்த ஒரு பேஸ் வேரியண்ட்டோடைய ப்ரைஸிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 17,000 ரூபாய். ஸோ இந்த ஒரு 17,000 ரூபாய்க்கு வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வர்த்தான ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஒரு 17,000 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குற காசுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு ஆஃபர் பண்ணணும்ன்றதை தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ இதோடைய மேஜரான ப்ரோஸையும் சில கான்ஸை வந்துட்டு இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரோஸோடவே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக வந்துட்டு என்ன பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற சிப்செட். ஸோ சிப்செட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்னாப்ட்ராகனோடைய 730Gன்ற இந்த சிப்செட்டை தான் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இது ரொம்பவே ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்துட்டு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு ஏற்கனவே இவங்க சொன்ன மாதிரி கேமர்ஸ்க்குனே வந்துட்டு இவங்க கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சிப்செட் வந்துட்டு கண்டிப்பாக கேமர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சிப்செட்டாக இருக்கும் மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு கேமிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிப்செட் வந்துட்டு அதுக்கேற்ற ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக டெலிவர் பண்ணுறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிற அடுத்த ஒரு மேஜரான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் என்ன பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா கேமராவுடைய அந்த கேமரா செட்டப் இல்லாமல் கேமராவை வந்துட்டு ஆஃபர் பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். அது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் என்ன தான் வந்துட்டு உங்களுக்கு Realme X3ல இருக்கிற அதே கேமரா செட்டப் உங்களுக்கு கிடைச்சாலும் ரேர் கேமரா செட்டப்பில், ஆனால் வந்துட்டு இங்கே Realme X3ல வந்துட்டு பண்ண முடியாத நிறைய விஷயங்களை வந்துட்டு உங்களால் Realme X2ல பண்ண முடியும். ஸோ இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வீடியோ போக்கே மோடு வந்துட்டு உங்களால் Realme X2ல பண்ண முடியுமே தவிர Realme X3ல பண்ண முடியாது. அது ஏன்னு கேட்டிங்கன்னா சிப்செட்னால தான். ஸோ 712 வந்துட்டு உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணாது. ஆனால் 730Gல வந்துட்டு இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு அது எனேபிள் பண்ணும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இங்கே Realme இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே கேமரா செக்மெண்ட்டில் எனேபிள் பண்ணி எடுத்துகிட்டு வந்து, அதாவது சில ஃப்ளாக்ஷிப் லெவல் கேமரா ஃபீச்சர்ஸை இந்த ஒரு மிட் ரேஞ்ச் ப்ரீமியம் செக்மெண்ட்டில் எடுத்துகிட்டு வந்ததும் ஒரு ரொம்ப பெரிய ஒரு அட்வான்டேஜாகவே இருக்கும்ன்றது நான் நினைக்கிறேன். ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அதாவது Realme X2ல இருக்கிற அந்த செல்ஃபி கேமராலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் வந்துட்டு 32 மெகாபிக்சலுக்கு வந்துட்டு இவங்க அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு ஒரு ஸ்லைட்டான ஒரு அட்வான்டேஜ்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கேமராஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்துட்டு இங்கே ஒரு சின்ன ஒரு அப்கிரேட் மாதிரி இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க X3யை கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஃபீச்சர்ஸ் வைஸ் நான் சொல்கிறேன். ஸோ இதுவும் வந்துட்டு நான் கண்டிப்பாக ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டில் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு மேஜரான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை நான் எதை பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்பீடில். ஸோ சார்ஜிங் ஸ்பீடில் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்துட்டு இதில் WOOC 4.0 வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த 30 watt ஃபாஸ்ட் சார்ஜரை வந்துட்டு இவங்க வந்துட்டு இங்கே பாக்ஸ்லேயே ப்ரொவைட் பண்ணியிருந்தால கண்டிப்பாக இதுவுமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ 30 watt வந்துட்டு கண்டிப்பாக ஒரு 4000 mAh பேட்டரியை வந்துட்டு சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப சஃபிஷியண்ட்டான ஒரு சார்ஜர். ஸோ சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் இங்கே எந்த ஒரு குறையுமே நம்ம சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய
பில்ட் குவாலிட்டின்னு சொல்லலாம். ஸோ பில்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம ரியல்மி எக்ஸ்டி இல்லை ரியல்மி எக்ஸ்2 ப்ரோக்குனா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ ஆனால் ரியல்மி எக்ஸ்டிக்கு வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்துட்டு நீங்கள் கம்பேர் பண்ணலாம். ஏன்னா ரியல்மி எக்ஸ்டியோடைய அதே பில்ட் குவாலிட்டியை தான் வந்துட்டு இவங்க ரியல்மி எக்ஸ்2லேயும் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக எப்படி சொல்லுது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்ல முடியாது. ஆனால் எக்ஸ்டி வந்துட்டு ரொம்ப நல்ல பில்ட் குவாலிட்டியில் இருந்ததுனால ஸோ அதே பில்ட் குவாலிட்டி தான் இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கனால அதில் எந்த வகையான ஒரு நெகட்டிவிட்டியாக இல்லை நெகட்டிவான ஒரு கமெண்ட்ஸ் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அதுவே வந்துட்டு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த ப்ரைஸிங்க்கு ஏற்ற ஒரு வேல்யூ இது ஆஃபர் பண்ணதான் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த 17,000 ப்ரைஸ் ரேஞ்ச் இல்லைனா 19,000 ப்ரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு வேல்யூ ஃபார் மணி ஆஃபர் பண்ணுதுன்னு நான் சொல்கிறேன். அது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு இந்த சிப்செட் கொண்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக வேறு எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மேனுஃபேக்சரர்ஸும் இப்போதைக்கு வந்துட்டு இதை ஆஃபர் பண்ணிட்டு இல்லை இந்தியாவில். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இவங்க தான் வந்துட்டு முதல் முறையாக ஒரு ஸ்னாப்ட்ராகன் 730G கொண்ட ஒரு ப்ரொசஸர் கொண்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோனை இந்த ஒரு ப்ரைஸிங் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு மேஜரான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்டோரேஜை பற்றி சொல்கிறதுக்கு வந்துட்டேன். ஸோ UFS 2.1 ஸ்டோரேஜ் தான் எல்லா வேரியன்ட்ஸ்க்குமே இருக்குது. ஸோ அதுவுமே வந்துட்டு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கான்ஸ் பற்றி பேசும்போது இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு சின்ன கான் நான் பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு லான்ச் பண்ணிக்கிற டேட் தான் வந்துட்டு ஒரு சின்ன கானாக எனக்கு தெரிஞ்சது. இது ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்துட்டு ரியல்மி எக்ஸ்டி லான்ச் பண்ணி ஒரு 1 மந்த்க்குள்ளேயே வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனையும் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போது வந்துட்டு கண்டிப்பாக இது இன்னும் பெட்டரான ரீச் இருந்திருக்குமோன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ கூட இவங்க லான்ச் பண்ணிருந்து அவ்வளோவா டிலேயாக நான் நினைக்கல. ஆனாலும் X2 ப்ரோக்குனா முன்னாடியே அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றினதை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ பேக் டு தி வீடியோ. இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு சூப்பரான வேல்யூ ஆஃபர் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கே வந்துட்டு தெரியும் நிறைய பேர் வந்துட்டு இதை ரெட்மியோடைய Note 8 ப்ரோக்கு வந்துட்டு கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸில் வந்துட்டு உங்களுக்கு Note 8 ப்ரோவும் X2 நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலரான பர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வந்துட்டு கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் சிமிலரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ஆன் பேப்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க் ஸ்கோர்ஸ் ஆகட்டும் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட்மி Note 8 ப்ரோடைய அந்த MediaTek G90T இந்த ப்ரொசஸர் ஸ்லைட்டாக வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமான ஸ்கோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் நீங்கள் டே டு டே யூசேஜும் இல்லைனா நீங்கள் கேமிங் நீங்கள் அந்த மாதிரி விளையாடும் போது நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே வந்துட்டு ஏறக்குறைய ஒரே மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு டெலிவர் பண்ணும். ஸோ அதில் வந்துட்டு எந்த ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸுமே உங்களுக்கு தெரியாது. ஆனால் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஏன் X2 வந்துட்டு சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ஆஃபர் பண்ணணும்னு நான் ஏன் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு ஆஃபர் பண்ணுற ப்ரைஸிங்க்கு சிப்செட்டை மட்டும் நீங்கள் வச்சு ஒரு வின்னரை இங்கே டிசைட் பண்ணிட முடியாது. ஏன்னா வேறு மற்ற ஃபீச்சர்ஸும் வந்துட்டு இங்கே கம்பேர் பண்ணி தான் வந்துட்டு ஒரு வின்னரை சூஸ் பண்ணும். ஸோ அந்த வகையில் 730Gன்றது ரொம்ப ஒரு நல்ல ப்ராசஸர் தான். ஆனால் அது தவிர்த்து வந்துட்டு இங்கே இருக்கிற அந்த கேமராவில் இவங்க எடுத்துகிட்டு வந்துருக்கிற ஃபீச்சர்ஸ் ஆகட்டும் இல்லை அந்த ஸ்க்ரீன் AMOLED ஸ்க்ரீன் இவங்க எடுத்துகிட்டு வந்ததாக இருக்கட்டும் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ப்ளஸ் உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி கூட ரொம்ப சூப்பரான ஒரு ஆடியோ குவாலிட்டி அண்ட் வீடியோ குவாலிட்டி நம்ம எந்த ஒரு குறையுமே சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்துட்டு Note 8 ப்ரோக்கும் X2க்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு கம்பேரிசன் வச்சிங்கன்னா இங்கே வந்துட்டு X2 வந்துட்டு ஒரு கிளியர் கட்டான ஒரு வின்னராக வந்துட்டு நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதான் வந்துட்டு நான் இங்கே உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ரியல்மி X2 வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஒரு வேல்யூ ஃபார் மணி தான் ஆஃபர் பண்ணுதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த X2 வந்துட்டு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வாங்கலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. கண்டிப்பாக இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வேல்யூ ஃபார் மணி ஆஃபர் பண்ணுன்றதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நம்ம சைடில் வச்சுட்டு நம்ம ரியல்மி பட் Zero பற்றி நம்ம கொஞ்சம் பேசுவோம். ஸோ இந்த ரியல்மி பட் Zero வந்துட்டு இதே ஈவெண்ட்டில் தான் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோடைய ப்ரைஸிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,999 ரூபாய்க்கு வந்துட்டு இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்த ஈவெண்ட்டில். ஸோ இந்த ப்ரைஸிங் வந்துட்டு இது ஆஃபர் பண்ணுற ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு ஆன் பேப்பர் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக வேறு எந்த ஒரு பிராண்டுமே ஒரு ட்ரூலி ஒயர்லெஸ் இயர்பட் வந்துட்டு ஆஃபர் பண்ணாத விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த ஒரு இயர்பட் வந்துட்டு ஆஃபர் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக 4,000 ரூபாய்க்கு வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட் வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வேல்யூ ஃபார் மணி ஆஃபர் பண்ணுறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. அது ஏன்னு கேட்டிங்கன்னா கேமிங் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ட்ரூலி ஒயர்லெஸ் இயர்பட்ஸில் கேமிங் வந்துட்டு அவ்வளோவா பண்ண மாட்டாங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா லேட்டன்சி காரணத்தினால நிறைய பேர் வந்துட்டு அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு இவங்க ஒரு புது கேமிங் மோடு எடுத்துகிட்டு வந்ததுனால இந்த இயர்பட்டில்
இதில் வந்துட்டு இவங்க லேட்டன்சி வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு குறைச்சிருக்கிறதா அவங்க வந்துட்டு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த இயர்பட் வந்துட்டு ரொம்ப ஒரு வேல்யூ ஃபார் மணி ஆஃபர் பண்ணுறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. ஸோ நீங்கள் வேணால் ஃப்ளிப்கார்ட்டோடைய அஃபிஷியல் பேஜில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுலேயும் வந்துட்டு சில ஃபீச்சர்ஸ் வந்துட்டு உங்களை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போதே வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்துட்டு மற்ற ட்ரூலி ஒயர்லெஸ் இயர்பட்ஸ் இப்போதைக்கு இருக்கிற மார்க்கெட்டில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு இயர்பட் ஒரு ரொம்ப நல்ல ஆப்ஷனாக வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இதாங்க இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்ச விஷயம். ஸோ ஒரு சின்ன ஒரு நான் ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ பண்ணணும்னு நான் நினச்சேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற லைக் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு எந்த ஒரு வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அந்த வீடியோ நான் பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஸோ அடுத்ததாக வந்துட்டு நான் கண்டிப்பாக ஒரு பிசி ரிலேட்டட் வீடியோவும் வந்துட்டு நான் கூடி சீக்கிரத்தில் நான் எடுத்துகிட்டு வரேன். ஒரு 2-3 டேஸில் வந்து நான் அதையும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கும் காத்திருங்க. ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் கைஸ். ஸோ அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சந்தி.